அண்ணன் தம்பிங்கிறது வேற, வெளியில் ஒன்றா என்ன தம்பி எப்படி இருக்கீங்களா அது வேற. ஆனால் கொள்கைன்னு வந்துட்டால் பகை தான். பேசுகிறது நானும் என் தம்பியும் பேசுனது காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டா அப்படின்னும்போது காங்கிரஸை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். கச்சத்தீவு பேசுவீங்களா, காவிரி உரிமை பேசுவீங்களா, மீத்தேனீச்சியம் பேசுவீங்களா, இனப்படுகொலை பேசுவீங்களா, தமிழ்னு பேசுவீங்களா, எந்த உரிமையை பேசு, எந்த உரிமையானாலும் அவன் தான் திருடி எடுத்திருப்பான். அப்போ காங்கிரஸ் வச்சுக்கிட்டு நான் என்ன பேச முடியும்? இந்திய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு எதுக்கு? எங்களுக்கு இல்லாத இந்திய பற்று இவர்களுக்கு வந்துருதா? தவிச்ச வாய்க்கு தண்ணி தர வக்கல்ல தண்ணி வாங்கி தர வக்கற்ற நீ இந்திய கட்சி தானே. நீ இந்திய இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் எல்லாம் பேசுவா காங்கிரஸ். நீ தானே ஆள்ற. இந்திய சகோதரன்டா, இந்திய நாட்டின் குடிமக்களடா, எல்லா மாநில உரிமையும் போற்றப்படணும்டா, அவனுக்கு உரிய நீரை கொடுக்கணும்டான்னு சொல்ல துப்புள்ளாத காங்கிரஸ் எனக்கு எதுக்கு தம்பி? எனக்கு எதுக்கு சொல்லு? தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத நாடு பற்று பேசு பற்று பேசுனா எப்படி? எப்படி நாக்கு வறண்டு போய் வயிறு பசிச்சு கிடக்கும்போது இந்தியான்னு சொன்னா அதான் சொல்றாருல வீரத்துற விவேகம், வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை. பசியோடு இருப்பவன்ட்ட பாடம் நடத்தாத, சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு கூடாது. அது வந்து அண்ணன் அது எதுக்குண்ணே நான் சொன்னேன் கொள்கையே அடிப்படையே தப்பா இருக்குல்ல தம்பி. காலை சேத்துல வைக்கணும், இல்லை ஆற்றுல வைக்கணும். ரெண்டு காலையும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு கவட்டை பிரிச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. இப்படி அப்படி நிற்கக்கூடாது, அது வலுவாக இருக்காதுல்ல தம்பி. நாங்கள் வந்து தமிழ் தேசியம் என்பது இந்தியம் திராவிடத்துக்கு நேர் எதிர். ஏன்னா இந்தியம் என்பது என்னென்ன செய்யும்? நான் சாகும்போது சகித்து கொண்டிருக்கும் தம்பி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். விண்வெளியில் இங்கே வான்வெளி சாகசம் நடந்ததில்ல, எவ்வளவு விண்ணூர்தி நடந்தது, எவ்வளவு உலங்குருதி பறந்தது, இவ்வளவு இருந்தும் தம்பி ஏன் என் மீனவன் சாகும்போது வரல தம்பி? இந்த உலங்கூர்தி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை 10 ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி சுற்றி சுற்றி கடலுக்குள்ளே பறந்ததுன்னா சிங்கள என்னை தொடுவானா தம்பி? இந்திய இராணுவ படை நம்மளை கண்காணிக்குதுன்ட்டு, வலிமை மிக்க இராணுவ படை கடல் படை இருக்குதுல்ல, எப்படி தம்பி எங்களை கைது செய்கிறான் சொல்கிறான்? அது என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்போ இந்தியன் சாவை சகிக்குதுல்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், கேரளாவிலேருந்து எல்லை தாண்டி மீனவன் போனான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போகிறான்ல, ஏன் அவனை சுடுறதில்ல, ஏன் அவனை படகை பறிக்கிறதில்ல, ஏன் அவனை கைது பண்ணுறதில்ல? இதுக்கு பதில் வச்சிருக்கல, ஏன் பண்ணுறதில்ல? என்னை ஏன் மட்டும் தொட்டு தொட்டு சுட்டு சுட்டு விளையாடுறான்? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பேன், எனக்கு மற்றவன் அப்பேன். பிரச்சனை அதுதான். இந்தியா தலையிடுமா? ஒரு சின்ன நாடு, என் நாட்டு மீனவனை எப்படா நீ சுடுவ? உனக்கு பொருளாதார தடைடா, இந்த வர்த்தகம், இந்த என்ன சொல்கிறது பாதுகாப்பு, இது எல்லாத்துலேயும் உன்னோட ஒப்பந்தம் இல்லை, தொழில் எதுலேயுமே உனக்கு ஒப்பந்தம் இல்லைன்னு வெளியேறுமா? அப்படி மிரட்டுமா? சாவன் தனி தமிழங்கிறனால சகித்துக்கிறது. இப்போ தெரியுதா தம்பி உங்களுக்கு? எதை பற்றி என்னை பற்றி கவலைப்படாத தம்பி. அது எது கவலைப்பட்டிருக்கு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எது கவலைப்பட்டிருக்கு? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் காங்கிரஸை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் வரலாற்று பகைவன், தமிழினத்தின் வரலாற்று பகைவன். விடுதலை பெற்ற இந்தியாவை இந்த 78 ஆண்டுகள் 76 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டது காங்கிரஸ். இந்த நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திளைப்பதற்கு காரணம், பொறுப்பேற்க வேண்டியது காங்கிரஸ். நீங்கள் எதிர்க்கிற நீட்டை கொண்டு வந்தவன் காங்கிரஸ். நீங்கள் எதிர்க்கிற ஜிஎஸ்டி, என்ஐஏ, என்ஆர்சி எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார் சொல்லுங்க? கொண்டு வந்தது யார் தம்பி? கச்சத்தீவை தான் தோணித்தனமாக எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். காவிரி நதி 400 டிஎம்சி எனக்கு வந்துகிட்டு இருந்ததா இல்லையா? கேள்விக்கு பதில். நிறுத்தினது யாரு? ஐயா கருணாநிதி தொடுத்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு சொன்னி இந்திரா காந்தி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சா. இவர் பதவி கலைச்சி விட்டுருவாங்களோன்ட்டு பாய்ந்துக்கிட்டு வழக்கை திரும்ப பெற்றார். அன்னைக்கு பறிகொடுது என் உரிமை. எதெல்லாம் காங்கிரஸ் நீங்கள் வந்து அப்படி காங்கிரஸ்ன்றீங்க? பிஜேபி மதவாதம், காங்கிரஸ் மிதவாதமா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாபர் மசூதியை இடிப்பான், காங்கிரஸ் இடிக்க அனுமதிப்பான். இடிக்கும் போது ஆட்சி யாருது? நரசிம்மராவ். யார் ஆட்சி? காங்கிரஸ். பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டினார் மோடி, கங்க்ராச்சுலேஷன் சொன்னது ராகுல் காந்தி. ஆமாவா இல்லையா? எதுல நீ மாறுபடுற தம்பி? அவன் சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus. இவன் எஸ் we are all Hindus. அவன் சாப்பிட்டு இந்துத்துவா. என்ன வேறுபாடு? அவன் ஓங்கி கழுத்தை வெட்டி துண்டாக்குவான், இடுப்புல குத்தி குத்தி கொள்ளுவான், 2 பேரும் கொள்ளுவான். அப்புறம் காங்கிரஸை எந்த வழியில் ஆட்சி எப்போதுல இருந்தது? சகிக்க முடியாத ஊழல். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் எதுல காங்கிரஸ்? இந்திய வலுக்கட்டாயமாக திணித்ததவன் காங்கிரஸ். என் மொத்த உரிமையும் பறித்ததவன் அவன்தான். கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? சொல்லுங்க தம்பி.
இந்த கொடிய திட்டங்கள்ல உள்ளது அணுவிலே கொண்டாந்து வச்சது யாரு? ராகுல் காந்தி அப்பாவா இல்லையா? ஏதாவது பேசக்கூடாது. காங்கிரஸ் பொது எதிரினா அவன் என்ன எதிரி? ஏதாவது பேசிக்காதீங்க தம்பி, வெறி ஆயிரப்புறம் காலையில். அது அவங்க தேவை, அவங்க இது அது 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 வேற. நீங்கள் வரும்போது எத்தனை காலத்துக்கு தம்பி நாங்கள் அதை சைத்து போகிறது? ஒரு தேசிய இன மக்கள், வீழ்ந்து கிடக்கிற மக்கள், மொழி இனம் எல்லாம் அழிஞ்சு நாசமாகி காடு மலையெல்லாம் போயிட்டு இங்கிருந்து வளக்கொலையை பற்றி உங்கள் கருத்து என்ன? வளக்கொலை மலையை நொறுக்கி மணலாக ஏற்றுவதில் உங்கள் கருத்து என்ன? ஏதாவது இருக்கா? இல்லை. மணல் அள்ளி விற்கிறதுல உங்கள் கருத்து என்ன இருக்கா? இல்லை. அப்புறம் மதம் சாதி மதம், நீங்கள் சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. சாதி மதம் மொழி இனம் ஒன்றா தம்பி? மொழி இனம் சாதி மதம் ஒன்றா? மொழி ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம். உன் மொழி உருது, என் மொழி வங்காளம், அப்படித்தானே பாகிஸ்தானத்தை மகளத்தை பிரிஞ்சு. இதை போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினைங்கிற? சிங்களன்ட்டு தனிநாடு நாங்கள் கேட்டது பிரிவினைவாதமா விடுதலையா? இது எப்படி சொல்லுவ? அவன் சிங்களன், நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் வேணும்னு நான் என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதிய மதத்தை மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பைத்துக்கிறதனும். அது இது ஒன்று சும்மா அப்படி தொடரா ரைமிங்காக வருதுன்னு அப்படி பேசி விடுறதா? உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகெங்கும் வரலாற்றை படித்து வரலாறு நெடுகுவாங்க. என்ன தம்பி, இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி மத வழியாக பிரிக்கப்பட்டிருக்கா? மொழி வழியே கொடுக்கறது மொழிக்கு முன்னுரிமை தானே, இனத்திற்கு முன்னுரிமை தானே. அப்போ அது எப்படி பிரிவினையாகும் தம்பி? ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி. மகாராஷ்டிராவில் குஜராத்தில் வாழ்கிறவன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்தில் இருந்து தனி மாநிலம் கேட்டான்? நீ மராட்டியே, நான் குஜராத்தி. அதுக்கு பதில் வச்சிருக்கல? பிறகு சும்மா வாய்க்கு வந்ததை ஒன்று கொள்கையை மாற்றணும், இல்லை எழுதி கொடுக்குறவனை மாற்றணும். ரெண்டே வச்சு குழப்பிக்கிட்டு புரியுதா? நிறைய கொள்கை மாறுபாடு இருக்குல்ல. அதை அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா விளக்கம் சொல்லுவாரா? திராவிடம் நான் அப்படி சொல்லிட்டேன், இப்படி தெரியாமல் அப்படி தான் இருக்க. அவர் தெளிவாக சொல்கிறாங்களே, அவங்க தொலைக்காட்சியில் விவாதிக்கிற அவங்க கருத்தாளர்கள்லாம் அப்படி சொல்லலையே. திராவிடமும் வேணுங்கிறாங்க. திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் என்ன? இதற்காக திராவிடம் வேண்டும், இதற்காக தமிழ் தேசியம் வேண்டும். விளக்கம் யார் சொல்லுவா? தலைவரா இல்லை கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா? யார் விளக்கம் சொல்லுவா? எங்களுக்கு தெரியல, யார் சொல்லுவா? மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி? பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, அவனுக்கு 10% ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? அருந்ததிற்கு உள்விதிக்கீடு 3 விழுக்காடு, அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? சும்மா சமூக நீதி. திமுக கூட தான் ரொம்ப நாளாக சமூக நீதி பேசிட்டு இருக்கு. அது சமகால நீதி கூட இல்லை. எங்கே இருக்கு நீதி? பெண்ணிய உரிமையை பேசிக்கொண்டே இருக்கும். கொடுத்துருக்கா? தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் சரிபாதி விழுக்காடு கொடுத்துருக்கா? ஆணுக்கு பெண் சமம், இதான சமம்? ஆணும் பெண்ணும் சமம், அதான் தமிழ் தேசிய கோட்பாடு. பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை, இது தமிழ் தேசியம். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே, தமிழ் தேசியம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தமிழ் தேசியம். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? திராவிடம் என்ன சொல்லுது? திராவிடத்தின் பிதாமகனங்களையா பெரியார் என்ன சொல்கிறாரு? துணி விலை ஏறி போச்சு, பல்லச்சி பறச்சிலாம் துணி விலை போட்டு ரவுக்க போட்டால் துணி விலை ஏறாதா? இது பெண்ணிய உரிமை. எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர இன்னொரு தாத்தா மூக்காய தவிரும் பர்மாவுக்கு போகிறாங்க. கேட்டுக்க, கதை இல்லை, குட்டி கதை இல்லை, வரலாறு. 2 பேரும் பர்மாவுக்கு போகும்போது பர்மாவுக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் இப்படி படுத்து தலைமுடி அப்படி விரித்து பாய் போல் இதில் நடந்து போக சொல்லி எங்கள் தாத்தாவை சொல்லும்போது நின்றுட்டார். பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து இனத்திலிருந்து வந்திருக்கேன், அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிக்க சொல்லி 2 பக்கமும் எந்திரிச்சு வர கும்பிட்டு நடந்து போனார். இல்லைன்னா நான் அப்படியே திரும்பி போயிடுவேன்னார். யார் பெண்ணிய உரிமை இப்போ? என்னது தம்பி? குடிச்சா பல பேர் தாலி அறுத்து போடுவான் தம்பி. கொலகாரப்பைய ஒருத்தனை தாங்க கொள்வான், ஒருத்த தாலியத்தையும் அறுப்பா. அவ குடிச்சா பல பேர் குடும்பத்தை கெடுத்து போடுவான் அப்படின்னு மதுக்கடையை மூட சொல்றது தமிழ் தேசியம். படிக்கிற பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது, குடிக்கிறதுக்கு 1500 300ன்னு தீபாவளிக்கு அதுக்கும் மதுக்கடைகளை திறக்கிறது. தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறக்கணும்னு சொல்கிறது தமிழ் தேசியம். தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து கொண்டிருப்பது திராவிடம். 2 ஒன்றுனா எப்படி?
எப்படி தம்பி வில்லனும் கதாநாயகனும் ஒன்றாக முடியும்? அது வேற, இது வேற. அதான் திரும்பி திரும்பி சொல்றேனே, தம்பிங்கிற உறவு வேற, கொள்கையில எதிரி வேற, முரண் வேற. என்னை பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரி தான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். எதிரி தான். கடவுள் இல்லை என்று ஏன் சொன்னாரு? பெரியார் ஏன் சொன்னார்? அதனால் அம்பேத்கர் ஏன் கடவுள் இந்த மறுப்புக்கு வந்தாங்க? பேசுவோமா? முதல்ல பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை, நீனும் நானும் ஒன்று. எவ்வளோ காலத்தில் இருக்கு பாருங்க, பிறப்போக்கும் எங்களுடைய மறை. அதுக்கு பிறகு யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பல ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் பாடிட்டான் சாதியை ஏற்றதாழ்வு இல்லைன்ட்டு. கேளுங்க தம்பி, கேட்டீங்கள் இல்லைன்ட்டு. ஆனால் சாதி இருக்கு, பிறப்பின் அடிப்படை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு வரும்போது அது இல்லை. நீனு நானும் மனிதன் ஒரே ஒரு ஒன்றுன்னு பேசும்போது இல்லை. அது எப்படி சாதி இல்லைன்னு போகும்? அது சாஸ்திரத்தில் இருக்கு. வர்ணாசிரம தர்மம்ங்கிறது கோட்பாடு என்பது சாஸ்திரத்தில் இருக்கும்போது சாஸ்திரம் பொய். அடுத்த வார்த்தை வருது, ஒன்னை என்னையும் பிரிக்கிறது சாஸ்திரம் தான்னா அது இல்லை, வேண்டாம், பொய் என்று வருது. அப்போ என்ன ஆகுறது? சாஸ்திரம் எப்படி பொய்யாகும்? அது கடவுள் சொன்னதுன்னு. அப்போ மெயின் வில்லா வந்தானாடா, உன்னை என்னையும் பிளந்து பிரிக்கிற, தாழ்த்தி வீழ்த்துகிற, இந்த தீண்டாமை, இழிவு, சாதிய கொடுமையில் சிக்க வைப்பது இந்த கடவுள் தானா? கடவுள் இல்லை. இதுதான் கோட்பாடு. அப்போ கொள்கை எங்கே வருது? யார நீ கடவுளே ஆனாலும் எனக்கு எதிராக வந்தால் எதிர்தான் அப்படிங்கும்போது அப்புறம் இதில் அண்ணன் என்ன தம்பி என்ன? கோட்பாடு இங்கே வர தம்பி. நாம் தமிழர், தமிழ் தேசியத்திற்கு இதய துடிப்பில் வாழ்பவர்கள் அல்ல, லட்சிய துடிப்பில் வாழ்பவர்கள். இரத்த உறவை விட லட்சிய உறவு தான் மேலானது. குடும்ப உறவை விட கொள்கை உறவு தான் மேலானது. இப்போ இங்கே பாருங்க, இவன் எவனும் என் கூட பிறந்தவன் இல்லை, ஆனால் இவன் தான் என் கூட பிறந்தவன். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நடிக்கிற படத்தில் பாருங்கள், வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்றா இருக்கும்? வில்லனை வீழ்த்தத்தானே கதாநாயகன் தேவைப்படுது. அப்புறம் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? திராவிடத்தை வாழ வைக்கிறோம். திராவிடம்னு ஒன்றுன்னா நீ புதுசாக அதுக்கு தேவையில்லையே. அதான் திராவிடம் இருக்க, ஸ்ட்ராங்காக இருக்குது, 75 ஆண்டுகளாக இருக்குது, நல்லா உறுதியாக இருக்குது, வாரிசோடு இருக்குது, அடுத்த தலைமுறைக்கான தலைவரோடு இருக்குது, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரும் தயாராக இருக்குது. அப்புறம் நீ இதுக்கு தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? லட்சக்கணக்காக உன் இன மக்கள் கொல்லப்பட்டதை பற்றி உன் வார்த்தை, ஒரு கருத்து என்ன? 850 மீனவன் இந்திய கடலுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கான், உன் கருத்து என்ன? ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டான், ஒரு கருத்து என்ன? கருத்து என்ன? கொடிக்கு விளக்கம்னா மங்களகரமானது. ஏன்னா தினம் கோயில் போய் கும்பிட முடியல. சிவப்பு புரட்சி, விவசாய பெருங்குடி மக்கள்லாம் பச்சை துண்டு விட்டு போராடுறது புரட்சி வராதோ? வேளாண் புரட்சியெல்லாம் சிவப்பை தூக்கிட்டு தான் போகிறான். நானும் தம்பி கேள்வி கேட்டால் பதில் சொல்லும்போது என்னை கவனிக்கணும். என்ன தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது தம்பி, பேசக்கூடாது. 2 தம்பிக்கும் தான் தம்பி. இது ஒரு முன்னோட்டம் தான். எங்களை போய் நீங்கள் அம்பேத்கரை படி, பெரியாரை படிங்க இனிமே அப்படின்னு நமக்கு எதாவது சிரிப்பு வருதுப்பா. என்னப்பா நீ போப்பா. அது என் பிரச்சனை இல்லை. அவர் அந்த கொள்கையில் உறுதியாக நின்று வெல்லட்டும். வாழ்த்துக்கள்.